கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலி முன்னிரைகள். திருப்பலி முன்னிரை. வானவர் கீதம் பாட, இடையர் ஆனந்தங்கொள்ள, மீட்பை எதிர்நோக்கிய இதயங்களிலே மாபெரும் மகிழ்ச்சி பிறக்க, ஏழ்மையும் தாழ்மையும் கரம் கோர்க்க, பாலகனாய் பிறந்தார் மாபரன் இயேசு. அனைவருக்கும் ஜூபிலி 2025 கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள். அடிமையின் கொடுக்குடைத்து விடுதலையின் வேறுன்ற மனிதரான இயேசு. ஜூபிலி 2025. ஆம், இதுதான் கிறிஸ்து பிறப்பு விழாவின் சிந்தனைக்கான தலைப்பு. கடவுள் நுட்பமாய், நுணுக்கமாய், ஆசையாய், அன்பாய், ஆர்வமாய் மனிதனை படைத்தார். ஆனால் மனிதனோ தனது கீழ்ப்படியாமையால், பாவத்தால், பாலின வேறுபாட்டால், உழைப்பால், நோய் நோக்காடுகளால், பொருளாதார சீர்கேடுகளால், சுரண்டல்களால், நுகர்வு கலாச்சாரங்களால் பல்வேறு அடிமைத்தனங்களுக்கு உட்பட்டவன் ஆனான். இந்த அடிமைத்தனங்களின் கொடுக்கினை உடைத்தெறிய மண்ணில் அவதரித்தார் இயேசு. கிறிஸ்து பிறப்பின் 2025ஆம் ஆண்டில் வாழும் நாம் மேற்கூறிய அடிமைத்தனங்களை வேறறுத்தோமா? சிந்திப்போம். முதலில் நாமாகவே அடிமைப்பட்டிருக்கும் துர்க்குணங்களிலிருந்து வெளியேறி விடுதலை வாழ்வினை ருசிப்போம். அடுத்ததாக நாம் பிறரை அடிமைப்படுத்தும் செயல்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலை வாழ்வினை அளிப்போம். இதையே பாலன் இயேசு விரும்புகிறார். இதற்காகவே மனு எடுத்த இயேசு கல்வாரி நோக்கி பயணமானார். ஆகவே அடிமை நிலையை களைந்தறிந்து விடுதலையின் மகிழ்வை கிறிஸ்து பிறப்பு நாளிலே ருசிப்போம் என்ற சிந்தனையை நமதாக்கும் பொருட்டு இவ்விழா பலி வழியாக பாலன் இயேசுவிடம் மன்றாடுவோம். ஒளியேற்றல். கிறிஸ்து பிறப்பின் ஜூபிலி 2025ஆம் ஆண்டிலே எம் குடும்பங்களில் மூத்த குடிமக்களின் நலன்கள் காக்கப்பட்டும், அவர்கள் உரிமைகள் பேணப்பட்டும், அடிமைத்தலையின் கொடுக்குடைக்கப்படும் வரம் வேண்டி உரிமை வாழ்வின் ஒளியினை ஏற்றிட பங்கு அர்ப்பணி பேரவை நிர்வாகிகளை மகிழ்வோடு அழைக்கின்றோம். கிறிஸ்து பிறப்பின் ஜூபிலி 2025ஆம் ஆண்டிலே எம் குடும்பங்களில் பெண் குழந்தைகள் மாண்போடு நடத்தப்பட்டும், அவர்கள் உணர்வுகள் போற்றப்பட்டும், அடிமைத்தலையின் கொடுக்கு உடைக்கப்படும் வரம் வேண்டி உரிமை வாழ்வின் ஒளியினை ஏற்றிட நாம் பங்கின் அன்பிய ஒருங்கிணைய நிர்வாகிகளை மகிழ்வோடு அழைக்கின்றோம். கிறிஸ்து பிறப்பின் ஜூபிலி 2025ஆம் ஆண்டிலே எம் குடும்பங்களில் இளையோர்கள் சமூக விழிப்புணர்வு அடைந்தும், பகுத்தறிந்து ஆய்ந்துணர்ந்து செயல்பட்டும், அடிமைத்தலையின் கொடுக்குடைக்கப்படும் வரம் வேண்டி உரிமை வாழ்வின் ஒளியினை ஏற்றிட நம் பங்கின் திருத்தூது கழக ஒருங்கிணைய நிர்வாகிகளை மகிழ்வோடு அழைக்கின்றோம். கிறிஸ்து பிறப்பின் ஜூபிலி 2025ஆம் ஆண்டிலே எம் சமூகத்தில் தின தொழிலாளர்களின் உழைப்பு மதிக்கப்பட்டும், அவர்கள் வாழ்வு ஏற்றம் பெற்றும் வாழ்ந்திட அடிமைத்தலையின் கொடுக்குடைக்கப்படும் வரம் வேண்டி உரிமை வாழ்வின் ஒளியினை ஏற்றிட நம் பங்கின் அடித்தட முழுவர்ச்சி சங்க நிர்வாகிகளை மகிழ்வோடு அழைக்கின்றோம். கிறிஸ்து பிறப்பின் ஜூபிலி 2025ஆம் ஆண்டிலே எம் சமூகத்திலே ஆதரவற்றோரும், கைவிடப்பட்டோரும் அடிப்படை தேவைகளில் நிறைவு பெறவும், அவர்களுக்கான சமூக உறவுகள் பெருகவும், அடிமைத்தலையின் கொடுக்குடைக்கப்பட வரம் வேண்டி உரிமை வாழ்வின் ஒளியினை ஏற்றிட நம் பங்கின் சேமிப்பு குழு நிர்வாகிகளை மகிழ்வோடு அழைக்கின்றோம். முதல் வாசக முன்னுரை. முதல் வாசக பகுதி எசாயா அலகு 9 இறைவார்த்தைகள் 2 முதல் 4 மற்றும் 6, 7. மீட்பரின் வருகையை எசாயா இறைவாக்கினர் வாயிலாக கடவுள் எடுத்துரைப்பது இவ்விழா நாளின் முதல் வாசகம். மீட்பரின் வருகையால் மக்கள் எப்படிப்பட்ட விடுதலை வாழ்வினை பெறுவார்கள் என்பதை இவ்வாசகம் மூலமாக நாம் வாசிக்க கேட்டு நமது வாழ்விலும் மீட்பரின் வருகை வெற்றியையும் உரிமை வாழ்வினையும் தர வேண்டும் என்று மன்றாடுவோம். இரண்டாம் வாசக முன்னுரை. இரண்டாம் வாசக பகுதி தீத்து அலகு 2 இறைவார்த்தைகள் 11 முதல் 14 முடிய. இரண்டாம் வாசகத்தில் நம் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை திருத்தூதர் பவுல்
தீத்துக்கு எழுதிய மடல் வாயிலாக விளக்குகிறார். கடவுளின் அருளை பெற்றவர்கள் எவ்வாறு வாழ்வார்கள் என்பதை வாசிக்க கேட்கும் நாம் நம்முடைய நற்செயல்களால் கடவுளின் அருளை பெற மன்றாடுவோம். இந்த வழிபாட்டு குறிப்புகளை பயன்படுத்துவோர் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும். நன்றி. அனைவருக்கும் கிறிஸ்து பிரபு நல்வாழ்த்துக்கள்.